நித்திய ஜீவனை பற்றி பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் யோவானை பயன்படுத்தி எழுதியிருக்கும் சில வசனங்களை பார்ப்போம். முதலில் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்ததை பார்ப்போம். பாம்பானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனித குமாரனாகிய நான் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 3:14-15 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. 10:27-28 இயேசு பிதாவிடம் ஜெபிக்கையில் சொன்னார், பிதாவே, நீர் உம்முடைய குமாரனிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி மனிதர்கள் மேல் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தீர். ஒன்றான உண்மை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 17:1-3 வசனங்கள். 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1:1-2 நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 2:25 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரான பிதாவை அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் என்று அறிவோம். நாம் இயேசு கிறிஸ்துவிற்குள் இருக்கிறோம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். 5:11-13-20 வசனங்கள். ஆமென்.